ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், ஐ எம் பேக் ஹோம். மார்க்கெட் இன்னைக்கு நம்மளை வச்சு செஞ்சிருச்சு. இந்த மாதிரியான சமயத்தில் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும் அண்ட் முக்கியமாக இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமான்னு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்மளுக்கு என்ன சொல்லுது, விக்ஸ் என்ன சொல்லுது, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஆல்மோஸ்ட் பாட்டமிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். மார்க்கெட் எவ்ரி இயர் அட்லீஸ்ட் 10-12% ஒரு டைமாவது கரெக்ட் ஆகுங்கிறது ஹிஸ்டாரிக்கல் டேட்டா சொல்லியிருக்கு. சம்டைம்ஸ் வெரி ரேர்லி அது 20% ஆர் மோர் கரெக்ஷனை கொடுக்கும். 20% ஆர் மோர் கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு மார்க்கெட்டில் அடுத்தடுத்து பேட் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கணும். இல்லைனா ஒரு ரொம்ப மோசமான பேட் நியூஸ் தட் மைட் ஸ்ட்ரக்சரலி இம்பேக்ட் த ஹோல் எக்கானமிங்கிற ஒரு ஸ்டேட்டில் மட்டும்தான் மார்க்கெட் 20% மேலே கரெக்ட் ஆகும். நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த வார் சினாரியோ போயிட்டு இருக்குங்கிறது ரொம்ப நாளாவே தெரியும். பட் இங்கேருந்து மார்க்கெட் ரொம்ப கீழே விழணும்னா வேறு ஏதாவது நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம், சம்திங் தட் மைட் ஷாக்கர்ஸ் நடந்தால் மட்டும்தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் ரொம்பவே கரெக்ட் ஆகும். இல்லை இந்த வார் இன்னொரு 2-3 மந்த்ஸுக்கு கண்டினியூஸாக எஸ்கலேட் ஆகி ஃபர்தராக டேமேஜ் ரொம்ப வைட் ஸ்கேலில் நடந்தால் மட்டும்தான் இன்னுமே ஃபர்தராக கரெக்ட் ஆகும். இந்த வீடியோவில் சில மேக்ரோ எக்கனாமிக் அப்டேட்ஸ் பார்க்கலாம் அண்ட் முக்கியமாக சில இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் பற்றின அப்டேட்ஸ் வந்திருக்கு, அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பி தான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் நம்ம ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். நிஃப்டி 50 2% மேலே விழுந்திருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50, நிஃப்டி மிட் கேப், நிஃப்டி ஸ்மால் கேப்லாம் அதை விட பயங்கரமாகவே விழுந்திருக்கு. ஓவராலாகவே ஒரு பெரிய ஃபியர் மார்க்கெட்டில் இருக்குது. ஒரு பெரிய செல் ஆஃபர் நம்ம பார்த்துருக்கோம். நிஃப்டி ஆட்டோ 3.5% மேலே அடி, மெட்டல் 4.5% மேலே அடி, நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க்கும் 3.72% அடி. ப்ரைவேட் பேங்க்ஸ் கொஞ்ச நாளாகவே நல்லா அடி வாங்கிட்டு இருந்தனால இன்றைக்கி ரொம்ப பெருசாக அடி வாங்கலைனாலும் அதுவுமே 2% விழுந்திருக்கு. நிஃப்டி ஹெல்த் கேர் ஃபார்மா 2% விழுந்திருக்கு. இன்றைக்கி ஆக்சுவலி சர்ப்ரைசிங்லி பெட்டராக கொஞ்சம் வித்ஸ்டாண்ட் பண்ண செக்டர்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி எஃப்எம்சிஜி அண்ட் நிஃப்டி ஐடி 1.72% விழுந்திருக்கு. தீமேட்டிக்காக பார்த்தோன்னா எல்லா செக்டருமே அடி, முக்கியமாக நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ்லாம் அடி வாங்கியிருக்கு. ஸோ இன்றைக்கி எந்த தீம் எந்த செக்டரையுமே மார்க்கெட் விட்டு வைக்கல. நம்ம எப்போவுமே பார்க்குற நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட்ஸ் பார்ப்போம், 1.85% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. பிரெண்ட்டை $100 மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த எலிவேட்டட் ப்ரைஸஸில் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு ரெக்கவரி நம்மளால் பார்க்கவே முடியாது. யூஎஸ் மார்க்கெட் அப்போ கொஞ்சமாக ரெக்கவர் ஆகுது, திரும்ப அவங்க ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க, ஆயில் ப்ரைஸஸ் மேலே போகுது, கொஞ்சம் நாளைக்கு இது இப்படி தான் இருக்க போகுது. ட்ரம்ப் திடீர்னு வி ஆர் கம்மிங் டு அ க்ளோஷர், இதுக்கு மேலே எங்களுக்கு ஈரானில் அடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இஸ்ரேல் இன்னுமே நிறையா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஈரானும் பேக் டவுன் பண்ணுற மாதிரி தெரில. ஈரானோட நியூ லீடரும் ஐ ஹவ் லாஸ்ட் மை ஃபாதர், நான் கண்டிப்பாக இதை அப்படியே விட மாட்டேன், எக்கானமியை ஷேட்டர் பண்ணுற லெவலுக்கு நாங்கள் பண்ணுவோங்கிற லெவலுக்கு அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ யாருமே பேக் டவுன் பண்ணுற மாதிரி க்ளீனாக தெரில. எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் அ வின் டு ஷோ தேர் பீப்புள் தட் தேவ் ஒன். ட்ரம்ப் ஒரு பாயிண்டில் எந்த விதமான அப்டேட்டுமே நடக்கலைனாலும் இந்த வாரில் எங்களுக்கு தேவையானது கிடச்சிருச்சுன்ட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்து முடிக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை இஸ்ரேல் மேலே பழியை போட்டு எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த மாதிரியான பாசிபிள் அவுட்கம்ஸ் மட்டும் தான் இருக்குது. அது எப்போ நடக்குங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியமான விஷயம். ஸ்டாக் மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் பார்த்தாலுமே யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் நேற்று க்ளோஸ் வச்சதுலேருந்து கொஞ்சமாக இன்ச்சப் ஆகி பாசிட்டிவ் டெரிட்டரிக்குள்ளே தான் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கிளியராக தெரியும். நிஃப்டி செம்ம அடி வாங்கிருச்சு, நம்ம அதை கண்கூடாவே பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்தியன் ருப்பி அகேன்ஸ்ட் த யூஎஸ் டாலர் பார்க்கலாம். ஐஎன்ஆர் ரொம்பவே வீக்கன் ஆகி ஆல் டைம் லோஸ்லாம் அடித்தது, ரெக்கார்ட் லோஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. 92.45 எல்லாம் தொட்டுருச்சு. இப்போ லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் என்னமோ நடந்திருக்கு. இந்த லைன் பார்த்தா அவங்களுக்கே தெரியும். இது எதனாலன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆப்வியஸாக ஆல்கோஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நியூஸ் வந்துச்சான்னு தெரில. லைவாக நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன். பட் இந்தியன் ருப்பி இஸ் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங்கிறத நம்ம க்ளீனாகவே புரிஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி முக்கியமாக உங்க கூட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சது இந்த இந்தியா விக்ஸ் இண்டெக்ஸ் தான். இந்தியா விக்ஸ் இண்டெக்ஸோட ஆல் டைம் சார்ட்டை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்தியன் விக்ஸ் 20க்கு மேலே அதிகமான டைம் சஸ்டெயின் ஆகி நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். நம்ம 1 இயர் சார்ட்டில் பார்ப்போம். 2025 இந்த ட்ரம்ப் டேரிஃப்ஸ் அனௌன்ஸ் பண்ண அந்த ஏப்ரல் மே மந்தில் மட்டும் நல்ல ஸ்பைக் ஆகி திரும்ப சிக்னிஃபிகண்ட்டாக ட்ராப் ஆயிருச்சு. இந்தியா விக்ஸ் ஸ்பைக் ஆகும்போது ஸ்டாக் மார்க்கெட் நல்லா அடி வாங்கும். விக்ஸுங்கிறது வாலடைலிட்டி இண்டெக்ஸ். ஃபியர் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது, இல்லை அன்சர்டனிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இந்த விக்ஸ் ஸ்பைக் ஆகும். நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. புதுசாக வந்தவங்களுக்காக தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 20க்கு மேலே விக்ஸ் சஸ்டெயின் ஆகிறது ரொம்ப கஷ்டம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மறுபடியும் ஒரு ரெக்கவரிஸ் கூடிய விரைவில் நடக்கலாம். ஏன்னா நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா கூட நம்ம 2024 வந்தோன்னா இந்த எலெக்ஷன் டைமில் விக்ஸ் ஸ்பைக்காக இருந்தது. கிட்டத்தட்ட 30 வரைக்கும்லாம் போயிருந்தது. பட் தட் வாஸ் ஒன்லி a 1 day event. இமீடியட்டாக கூல் டவுன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபியூ டேஸில் விக்ஸ் மறுபடியும் அதோட யூஸ்வல் ட்ரேடிங் டெரிட்டரிஸ்குள்ளே வந்துருச்சு. 2020 நம்ம கோவிட் டைமுக்கு போவோம். ஒரு ஃபியூ டேஸில் மார்ச் 2020 80 வரைக்கும் ஸ்பைக் ஆயிருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸில் அது ஸ்லோவாக கூல் ஆஃப் ஆயிடுச்சு.
விக்ஸால் எப்பவுமே லாங் டேர்மில் அதிகமாக சஸ்டெயின் ஆக முடியாது. நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவே சொல்லுது. நீங்கள் 5 இயர் சார்ட் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், எப்பயுமே ஒரு ஸ்பைக் இருக்கும், திரும்ப வந்து கூல் ஆஃப் ஆயிரும். அந்த மாதிரி இந்த மார்க்கெட்டும் ஒரு கூல் ஆஃப்க்கு எதிர்பார்த்துக்கிட்டு தான் இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது அடுத்த வாரமே நடக்கலாம். அடுத்த வாரம் நடந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் வந்து இன்றைக்கி ஒரு போஸ்ட் மேக் பண்ணியிருந்தேன், என்னோடய ஃபண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து எக்ஸாஸ்ட் பண்ணிட்டேங்கிற மாதிரி. அது அடுத்த வாரம் நடக்கலைன்னா நெக்ஸ்ட் மந்த் நடக்கலாம். நெக்ஸ்ட் மந்த் நடந்ததுன்னா அது வரைக்கும் மார்க்கெட் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் புதுசாக ஃபண்ட்ஸ் வந்தோன்னா நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் வெயிட் பண்ணுறது தவிர நம்மளுக்கு வேறு வழியே கிடையாது. இந்த டைமில் நம்ம இருக்கிறதுலே கஷ்டமான வேலையை பார்க்க போகிறோம். ரீசர்ச் பண்ணுறது கூட பண்ணிடலாம், ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுறது கூட பண்ணிடலாம், அண்ட் வாங்குறத கண்டிப்பாக நம்ம ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்கோம். அதை வாங்கிட்டு ஹோல்ட் பண்ணிக்கிட்டு பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுற மாதிரியான ஒரு கஷ்டமான விஷயம் கிடையவே கிடையாது. இப்போ நம்ம அந்த டெரிட்டரிக்குள்ளே மெதுவாக நுழைஞ்சிட்ருக்கோம். நிறைய பேர் வந்து ஃபண்ட்ஸ் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டோங்கிற மாதிரி தான் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுறீங்க. சில பேர் வந்து லிக்விட் ஃபண்ட்ஸில் வச்சுருக்கேன், டெட் ஃபண்ட்ஸில் வச்சுருக்கேங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிடுங்க, விச் இஸ் ஆல்சோ அமேசிங். நானுமே சில ஃபண்ட்ஸ் டெபாசிட்ஸில் வச்சுருக்கேன், டெட்டில் வச்சுருக்கேன், பட் ஐ வாண்ட் டச் தம். மார்க்கெட் 20% 30% மேலே கரெக்டாகிற டைமுக்கு வரைக்கும் கண்டிப்பாக நான் அதை வந்து தொடவே மாட்டேன். மெச்சூரிட்டி ஆகிற வரைக்கும் வச்சுக்கணுங்கிற ஒரு முடிவோடு தான் இருக்கேன். இப்போ நடந்த ஃபாலெல்லாம் நம்மளுக்கு ரெகுலராக வர ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலே கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன் பார்க்க முடியுங்க தான் நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். ஸோ இந்தியா விக்ஸ் நம்மளுக்கு க்ளீனாகவே சொல்லுது, மார்க்கெட் ஒன்ட் சஸ்டெயின் அட் திஸ் ரேஞ்சஸ் ஃபார் அ லாங் டைம். இங்கேருந்து கண்டிப்பாக கரெக்ஷன் இன்னுமே எக்ஸ்டெண்ட் ஆகலாம், விக்ஸ் ஃபர்தராக கொஞ்சம் ஸ்பைக் ஆகலாம், பட் கண்டிப்பாக அது கூடிய விரைவில் கீழே விழுந்துடும். அது எப்போவுமே ட்ரேட் ஆகிற ரேஞ்சுக்கு வரும். மார்க்கெட்டும் ஒரு நல்ல ரெக்கவரியை காட்டுங்க தான் நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். இந்த மாதிரியான டைமில் கொஞ்சம் பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணலாமே தான் நான் வந்து உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவோட சில விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் ஒரு யூடியூப் போஸ்ட் மேக் பண்ணியிருந்தேன், இதுவும் கடந்து போகும், திஸ் டூ ஷெல் பாஸ். நான் வந்து என்னோடய ஃபண்ட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸாஸ்ட் பண்ணிவிட்டேன். நான் இன்னொரு 2 வீக்ஸ் வெயிட் பண்ணால் மட்டும்தான் ஐ கேன் பை மோர் ஷேர்ஸ் ஆஃப் த கம்பெனிஸ் தட் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன். நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் ஃபர்தராக டிப் ஆகலாம், எனக்கு வாங்கிறதுக்கு ஃபண்ட்ஸ் இல்லாமல் இருக்கலாம், பட் I wouldn't regret it as much as I would regret if I didn't buy all the dips until now. ஏன்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் வீக் ரெக்கவர் ஆயிடுச்சுன்னா அப்போ நான் இந்த டிப்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணலன்னு இருக்கிற ரிக்ரெட் வந்து நெக்ஸ்ட் வீக் ஃபண்ட்ஸ் இல்லாமல் வாங்க முடியாமல் இருக்கிறத விட அதிகமாக இருக்குங்க தான் நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அந்த டைமில் நீங்கள் கம்ப்ளீட்டாக இன்வெஸ்டடாக இல்லைன்னா தென் இந்த மார்க்கெட் ரெக்கவர்ஸ் யூ வுட் ஹேவ் அ ஸ்ட்ராங் ரிக்ரெட் தட் இங்கே நான் இன்னும் அதிக பணம் போட்டிருக்கலாமே உங்களுக்கு தோணக்கூடாது. ஸோ உங்களோட கன்விக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரணுங்க தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த மாதிரியான அன்சர்டன் டைம்ஸில் தான் கண்டிப்பாக நம்ம அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணிக்கிட்டே வரணும். அதே மாதிரி 1 மந்த் கழிச்சு மார்க்கெட் இன்னுமே சீப்பாக இருந்ததுன்னா, இல்லை இப்போ இருக்கிற லெவலுக்கே இருந்தாலும் நான் என்னோட பர்ச்சேஸை ரெஸ்யூம் பண்ண தான் போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு 1 வீக் மட்டும்தான், நெக்ஸ்ட்டு 2 வீக்ஸ்க்கு மட்டும் தான் என்னால் எந்த விதமான பர்ச்சேஸும் பண்ண முடியாது. பட் அந்த டைமில் நான் வந்து மார்க்கெட்ஸை வாட்ச் பண்ணுவேன், இந்த வாரில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுப்பேன், மேக்ரோ எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸை வந்து படித்து அப்டேட்டடாக இருப்பேன். எனக்கு பிடிச்சிருக்கிற கம்பெனிஸை இன்னுமே டீட்டெயிலாக ஸ்டடி பண்ண ட்ரை பண்ணுவேன், புதுசான கம்பெனிஸை ஸ்டடி பண்ண ட்ரை பண்ணுவேன். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எங்கேஜ் பண்ணி நம்மளை மேம்படுத்திக்கிட்டே வரலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாட்டமை கண்டுபிடிக்கணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இன்வெஸ்ட் பண்ணாமல் வந்து அந்த ஃபியூ எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் பாயிண்ட்ஸை நம்ம கேட்ச் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தோட இன்வெஸ்ட் பண்ணோன்னா சம்டைம்ஸ் நம்ம அந்த பாட்டமை மிஸ் பண்ணிடுவோம், அங்கேருந்து ரெக்கவரியும் கொடுத்துரும், அப்புறம் நம்மளால அங்கே போய் பணம் போடுறதுக்கு மனசும் வராது. நான் இதோட சீப்பாக பார்த்த ஒரு விஷயத்தை எப்படி அதிக பணம் கொடுத்து வாங்கணும்னு தோணும். ஸோ ஆப்வியஸாக நம்ம கடைசி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணாமலே போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இது நிறையா பேரோட ஜேர்னியில் கண்டிப்பாக நடந்திருக்கும். உங்களோட ஜேர்னியில் நடந்த இந்த மாதிரியான இன்ஸ்டன்ஸஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டைமில் எல்லாருக்குமே கமெண்ட் செக்ஷனை படிக்கும்போது ஒரு நல்ல இன்சைட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட் ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தார். ஸ்ரீதரன் ராமகிருஷ்ணனுங்கிறவர் ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் இன் ஸ்டாக்ஸ் ஃப்ரம் இயர் 2008 கிராஷ். அவர் 2008 கிராஷில் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆயிருக்காரு. he made it a point to hold some amounts in debt fund and liquid fund. ஸோ அவர் பேக்கப்புக்கு கேஷை அதர் ஃபண்ட்ஸில் ஹோல்ட் பண்ணிகிட்டே வந்திருக்காரு. when market dips he will slowly infuse from liquid fund. liquid fund எக்ஸாஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவர் டெட் ஃபண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியில் எடுத்து மார்க்கெட்டில் இன்ஃப்யூஸ் பண்ணுவார். எனக்கு இது வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜியாக இருந்திருக்கு. இப்போ கூட என்னோட 75% ஆஃப் லிக்விட் ஃபண்ட் மட்டும் தான் நான் எக்ஸாஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னால் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு யூ-டர்ன் போட்டு மேலே வர வரைக்கும் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆப்வியஸாக இவர் எக்ஸ்பீரியன்ஸில் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் கற்றுருப்பார். அவர் 20 இயர்ஸாக மார்க்கெட்டில் இருக்கார். 2008 எனக்கு வந்து அப்போது 10 வயசு தான். மற்றவங்களாம் நான் இன்னையோட என் ஃபண்ட்ஸ் காலியாக இருக்குது, இல்லை நான் ரொம்ப கம்மியான ஃபண்ட்ஸ் தான் என்ன ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை எனக்கு வாங்கிறதுக்கு இன்னி கூட ஃபண்ட்ஸ் இல்லைங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம நல்ல நல்ல கம்பெனிஸை பிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வாங்கிட்டு ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோன்னா இதுக்கப்புறம் நம்ம பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுறது தான் பெஸ்ட் மூவ். கண்டிப்பாக லாங் டேர்மில் நம்ம இந்த டிப்லலாம் வாங்கினது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குங்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்களுமே தைரியமாக இருங்க. இந்த மாதிரியான டவுன் டர்ன்ஸில் பேனிக் செல் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கணும். நம்ம மேலும் மேலும் நம்ம ரீசர்ச்சை அதிகப்படுத்திக்கிட்டே வரணும்.
இந்த மாதிரி அடுத்த தடவை வரும்போது நம்ம எப்படி பெட்டராக பிளான் பண்ணலாங்கிற சில ஐடியாஸில் இப்போவே கேதர் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம எப்படி ஃபண்ட்ஸ் இனிமேல் பெட்டராக பிளான் பண்ணலாங்கிற ஐடியாஸாக நம்ம கெயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பற்றின அப்டேட்ஸ்க்கு போயிடலாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்பேரண்ட்லி இன்றைக்கி ஒரு நியூஸ் ஆர்டிக்கலில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அண்ட் அந்த சண்டிகர் பிரான்ச் இஷ்யூ பற்றி கவர் பண்ணியிருந்தாங்களும். அது இன்னுமே நிறைவு பெறாத மாதிரி அவங்க அந்த நியூஸ் ஆர்டிக்கலில் எழுதியிருக்காங்க. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இந்த செட்டில்மெண்ட்டை ஏற்கனவே பண்ணிட்டோம், அதை பற்றின அப்டேட்டும் நாங்கள் ஷேர் பண்ணிட்டோம். இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் வர சில விஷயங்கள் ஆக்சுவலாக உண்மையற்றது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இது ஐடிஎஃப்சிக்கு பாசிட்டிவோ நெகட்டிவ் நியூஸோ கிடையாது. பட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் ப்ரைஸ் புக் வேல்யூவோட சீப்பராக ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஐ திங்க் தே ஹேவ் அ டீசன்ட் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. பட் இப்போ மார்க்கெட்டே பெருசாக கரெக்ட் ஆகும்போது எந்த கம்பெனிஸ் இல்லை எந்த செக்டர் சீக்கிரம் ரெக்கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் கரெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பெருசாக அடி வாங்காத ஸ்டாக்ஸாக தான் இருக்கும். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் விழுந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஐடி செக்டர்ஸ்லாம் விழுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஸோ மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு ரிலீஃப் ரேலி எல்லாத்துலேயுமே இருக்கும். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் மேலே போகும், நம்ம ஐடி செக்டரும் மேலே தான் போக போகுது. பட் அதை விட எந்தெந்த செக்டர்லாம் வெறும் இந்த வார்னால் இல்லை இந்த வார்க்கு அப்புறம் விழ ஆரம்பிச்சதோ அதெல்லாம் தான் பெட்டராக ரெக்கவர் ஆகும். ஸோ அந்த மாதிரியான கம்பெனிஸாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதையும் ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல்ஸ், ஹெல்த் கேர் இல்லை அதர் ப்ரைவேட் பேங்க்ஸ். இப்போது மார்க்கெட்னால ஏறின சில ஆயில் எனர்ஜி ஸ்டாக்ஸ்லாம் கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் எப்போவுமே எக்ஸ்ட்ரீமாக ஆப்போசிட்டாக தான் ரியாக்ஷன் நடந்துகிட்ருக்கும். இதை நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டே வரும். டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 5000 பஸ்ஸஸை மல்டிபிள் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங்ஸ் ஆர்டராக கொடுத்துருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டுக்கு இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். பட் ஸ்டாக் இன்றைக்கி நல்லா தான் அடி வாங்கியிருந்தது. பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டுமே நல்லா தான் அடி வாங்கியிருந்தது. என்கிட்ட பர்சனலாக இந்த 2 கம்பெனிஸுமே இல்லை. பட் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம். ஐம் வெரி புல்லிஷ் ஆன் திஸ்ங்கிறத நான் டிமர்ஜருக்கு முன்னாடிலேருந்தே சொல்லிக்கிட்டு வரேன். கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி நல்ல அப்டேட்ஸும் கொடுத்துக்கிட்டே வராங்க. கேப்லின் பாயிண்ட் லெபார்ட்டரிஸ் பற்றின ஒரு அப்டேட் இருக்குது. நான் இன்னுமே இந்த கம்பெனியில் எந்த விதமான ஸ்டேக் எடுக்கல. பட் கமெண்ட் செக்ஷனில் சில பேர் ஹோல்ட் பண்ணிட்டு வராங்க, மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நானுமே இதில் கூடிய விரைவில் எடுக்கலாமா வேணாமாங்கிற ஒரு கான்டெம்ப்ளேஷனில் இருக்கேன். பட் அவங்களுக்கு யூஎஸ்எஃப்டியோட ஃபைனல் அப்ரூவல் கிடச்சிருக்கு. பொட்டாசியம் ஃபாஸ்பேட் இன்ஜெக்ஷன், அதாவது ஓவரலாக எடுத்துக்க முடியாதவங்க பொட்டாசியம் ஃபாஸ்பேட்ஸ் இன்ஜெக்ஷனை அவங்க எடுத்துக்கலாம். கேப்லின் பாயிண்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. இது ஹைப்போஃபாஸ்பேட்டேமியா, அதாவது ஃபாஸ்பேட் செக்ரிஷன் நடக்காமல் மேல் நியூட்ரிஷனுக்கு வழிவகுக்கும். அதை அடல்ட்ஸ்லையோ இல்லை பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸ்லையோ தவிர்க்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இன்ஜெக்ஷன். இதுக்கு டீசெண்டான ஒரு மார்க்கெட் சைஸ் இருக்குங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனால இவங்க ரெவன்யூலாம் எவ்வளோ பூஸ்ட் ஆகுங்கிறது எனக்கு பர்சனலாக இன்னும் தெரியாது. நான் அவ்வளோ டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணல. பட் திஸ் டெஃபினெட்லி அ பாசிட்டிவ் அப்டேட் ஃபார் கேப்லின் பாயிண்ட். சேம் அப்ளைஸ் டு ஜைடஸ். ஜைடஸ்லேயும் எனக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். Zydus has got the final approval from US FDA for Cevimeline hydrochloride capsules. ட்ரை மவுத்துக்காக யூஸ் பண்ணுற ஒரு ட்ரக். அதாவது சலைவா செக்ரேஷன் நேச்சுரலாக நடக்காதவங்களுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ட்ரக். இதோட ஆனுவல் சேல்ஸ் இன் US டாலர்ஸ் பார்த்தீங்கன்னா 26.9 மில்லியன் இருக்குது. இதில் Zydus எவ்வளோ மார்க்கெட் ஷேர் பிடிப்பாங்க, அவங்களோட ரெவன்யூ எவ்வளோ பூஸ்ட் ஆகுங்கிறத நம்ம இனிமேல் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ண தான் தெரியும். பட் ஆப்வியஸ்லி திஸ் இஸ் ஆல்சோ அ பாசிட்டிவ் அப்டேட் ஃபார் Zydus லைஃப் சயின்சஸ். ஸோ மார்க்கெட் கொஞ்ச நாளாக அன்சர்டனாக தான் போயிட்டுருக்கு. இந்த அன்சர்டனிட்டி நெக்ஸ்ட் வீக்குக்கும் லீக் ஆகுதா இல்லையாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத க்ளோஸாக வாட்ச் பண்ணுவோம். ஆப்வியஸாக இது மண்டே இந்தியாவில் பிரதிபலிக்கும். வீக்கெண்டில் தான் நிறையா நியூஸ் வருது. ஆல் தி ஆக்ஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ் இந்த வீக்கெண்ட்ஸ். ஸோ இந்த வீக்கெண்ட்ஸில் எந்த மாதிரியான மேக்ரோ எக்கனாமிக் அப்டேட்ஸ் வருதுன்னு நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணுவோம். கண்டிப்பாக நான் உங்ககிட்ட வீடியோஸ்லேயும் அப்டேட் பண்ணுறேன். சண்டே ஆஸ் யூஷுவல் நான் என்னோட போர்ட்ஃபோலியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சம்மட்டி வாங்கியிருக்கு. அது இப்போ லாஸ்ட்டில் இருக்கா இல்லையாங்கிறத நான் இனிமேல் டீட்டெயிலாக பார்க்கல. மார்க்கெட் க்ளோஸ்க்கு அப்புறம் என்னோட போர்ட்ஃபோலியோ நான் இனிமேல் பார்க்கல. சண்டே ரிவ்யூ அப்போது நான் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணிட்டுருக்கேன், எதெல்லாம் என் பொசிஷன் ஆட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் அப்படியே வச்சிருக்கேன். என்னோட டோட்டல் போர்ட்ஃபோலியோ இப்போ லாஸ்ட்டில் இருக்கா ப்ராஃபிட்டில் இருக்கா எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். மறுபடியும் சொல்லிக்கிறேன், இது நான் 2025 தான் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஒரு போர்ட்ஃபோலியோ. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் ஆர் பாட் இன் 2025 அண்ட் த எண்ட் ஆஃப் 2024. இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம், மேக்ரோ எக்கனாமிக் அப்டேட்ஸ் பார்த்துருந்தோம், சில இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் பற்றின அப்டேட்ஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸையுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க. என்னால் பை கால், ஹோல் கால், செல் கால் எதுவுமே ரெகுலேஷன்ஸ் படி கொடுக்க முடியாது. இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க. முடிஞ்சால் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டே டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.